அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மிக மிக சக்தி வாய்ந்த சூரிய ஜெயந்தி, அதாவது ரத சப்தமி. 7 ஜென்மத்து பாவங்கள் முழுமையாக விலக 5 ரூபாய் நாணயத்தை தண்ணீரில் இப்படி போட்டு குளித்தால் போதும். நாளைய ஒரு நாள் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் அற்புதமான நாள். இந்த பூமியில் அனைத்து கோடி ஜீவராசிகளும் உயிருடன் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். புராணங்களின்படி காஷ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் தை மாத வளர்ப்பிறை சப்தமியில் தோன்றியவர் சூரிய பகவான். நாளைய தினமான ரத சப்தமி நாளன்று பொதுவாக எருக்க நிலையை தலையில் வைத்து குளிக்கும் வழக்கம் இருக்குங்க. அப்படி குளித்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் உடனடியாக விலகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில பேருக்கு இந்த எருக்க நிலை கிடைப்பதில் சிரமங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கான மிகவும் எளிமையான ஒரு முறையை தாங்க நம்ம பார்க்க போறோம். வழக்கப்படி எருக்க நிலையை தலையில் வைத்து குளிப்பவர்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் எருக்க நிலை கிடைக்காதவங்களுக்கான ஒரு அற்புதமான தாந்திரிக முறை. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயணம்னா என்னன்றத நிறைய முறை பார்த்திருக்கோம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலங்கள் உத்தராயண புண்ணிய காலம். ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இருக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள் தக்ஷணாயன புண்ணிய காலம். சூரிய பகவானுடைய பயணத்தை வைத்துதான் இந்த உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயனத்தை நம்ம சொல்றோம். சூரிய பகவானுடைய வடகிழக்கு நோக்கிய பயணத்தை உத்தராயணம்னோ, அதே போல தென்கிழக்கு நோக்கிய பயணத்தை தக்ஷணாயனம்னோ நம்ம சொல்லுவோம். நாளைய தினமான ரத சப்தமியிலிருந்து கோடை காலத்தின் தாக்கம் அதிகமாகும், வெப்பம் அதிகரிக்கும். 7 குதிரைகள் பூட்டிய அற்புதமான அந்த தேரை அருணன் ஓட்டிச் செல்ல அந்த ரதத்தில் தேஜோமயமாக வலம் வரக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு 7 குதிரைகள் பூட்டிய அந்த தேர் கிடைத்த நாளும் பார்த்தோம்னா இந்த ரத சப்தமி தாங்க. இந்த ரத சப்தமி நாளன்று சூரியனை நாம் வழிபட்டால் வருடம் முழுவதுமே சூரிய நமஸ்காரம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ நாளைய அற்புதமான இந்த நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. எளிமையான இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பாவங்கள் அனைத்தும் கன நேரத்தில் கரைந்து போகும். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான ரத சப்தமி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி 15 வியாழக்கிழமை மாலை 4 மணி 37 நிமிடங்களுக்கு சப்தமி திதி துவங்குதுங்க. நாளைய தினம் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி 4 நிமிடங்களுடன் சப்தமி திதி நிறைவு பெறுதுங்க. சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அதைத்தான் அந்த நாள் முழுவதுமே திதியாக நம்ம எடுத்துப்போம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை தாங்க சூரிய ஜெயந்தி ரத சப்தமி. நாளைய தினத்தில் அனைவருமே தலைக்கு குளிப்பது தாங்க மிக மிக விசேஷம். உடல்நிலை சரியில்லாதவங்க அல்லது வயதானவர்களாக இருந்தால் நார்மலா நீங்க குளித்தாலே போதும், அல்லது தலையில் நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். நாளைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரீக குளியலை எந்த நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை விடியற்காலை 5 மணி 17 நிமிடங்கள் முதல் காலை 6 மணி 59 நிமிடங்கள் வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க விடியற்காலை 5 மணி 17 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திற்குள்ளாக நம்ம குளிக்கணும். சூரிய பகவான் உச்சி வானிலிருந்து நகர்வதற்குள்ளாக இந்த குளியலை நாம் செய்து முடிக்கணும். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நாளைய தினம் காலையில் நீங்க எழுந்தவுடன் ஒரு 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. மேக்சிமம் 5 ரூபாய் நாணயம் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி கிடைக்காதவங்க நீங்க 1 ரூபாய் நாணயம்
நாணயத்தை கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நாணயமாக மட்டும் தாங்க இருக்கணும். 5 ரூபீஸ் காயின், அப்படி இல்லைன்னா 1 ரூபி காயின். ஜஸ்ட் நீங்க காகல் பண்ணிக்கோங்க. வாய் மட்டும் நீங்க கொப்பளிச்சுக்கோங்க. நீங்க பல் துலக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. குளிக்கும் பொழுதே கூட நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். முதலில் பல் துலக்கிட்டு அதற்கு பிறகு பொறுமையாக குளிக்க போறவங்க நீங்க பல் துலக்கியதற்கு பிறகும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். நீங்க குளிப்பதற்கு 10 நிமிடங்கள் முன்பாக இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க குளிக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்டுக்குள்ள 1 ரூபி காயின், அப்படி இல்லைன்னா 5 ரூபீஸ் காயினை வச்சு விரல்களை கொஞ்சம் இறுக்கமா நீங்க முடிக்கோங்க. இப்ப கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்னுக்கோங்க. அல்லது நீங்க உட்காரவும் செய்யலாம். தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் உட்காரலாம். நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிழக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க நிற்கணும் அல்லது உட்கார்ந்துக்கோங்க. இப்ப உங்க வலது உள்ளங்கையில 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் நாணயம் இருக்குங்க. அதை நீங்க கொஞ்சம் இறுக்கமாக மூடி வச்சுக்கோங்க. கவனம் சிதறாமல் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை பொறுமையா மென்மையா ஒரு 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. 5 மினிட்ஸ் நீங்க சொன்னாலே போதும். ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதீத சக்தி வாய்ந்த சூரிய பகவானின் ரகசிய மந்திரம் இது. சூரிய பகவானுடன் சேர்த்து சூரிய கிரணங்களையும் வணங்கக்கூடிய மந்திரம் இது. வெறும் 5 நிமிடங்களுக்கு மன ஒரு நிலைப்பாட்டுடன் இந்த மந்திரத்தை நாம் சொன்னாலே போதும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சொல்லி முடித்ததற்கு பிறகு நீங்கள் குளிக்கும் தண்ணீர்ல இந்த நாணயத்தை அப்படியே நீங்க போட்டுடுங்க. குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடங்களுக்கு அந்த நாணயம் தண்ணீர்லயே இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த நாணயத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு தலைக்கு நீங்க குளிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருந்தால் நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அல்லது அந்த தண்ணீரை 3 முறை தலையில நீங்க தெளிச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயமாக நீங்க தலைக்கு குளிக்கணும். நீங்க ஹீட்டர்ல டைரக்டா டேப்பை திருப்பி குளிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன மக்குல தண்ணீரை நீங்க புடிச்சுக்கோங்க. அதுல இந்த நாணயத்தை போட்டு வச்சிருங்க. 5 நிமிடத்திற்கு பிறகு அந்த நாணயத்தை எடுத்துட்டு அந்த தண்ணீரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல கலந்துட்டு குளிக்கலாம். பொதுவாகவே நாம ஜபங்கள் அல்லது மந்திர ஜபங்களை நாம் செய்யும் போது நம்முடைய உள்ளங்கையிலிருந்து சக்திகள் வெளிப்படும். உள்ளங்கையிலிருந்து வெளிப்படும் அந்த ஆற்றலை நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய நாணயம் ஈர்த்து கொள்ளும். அதற்கு பிறகு தண்ணீர்ல போடும் பொழுது அந்த தண்ணீரே மந்திரமயமாக மாறும். அந்த புனிதமான தண்ணீரில் நாம் குளிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும். நாளைய ரத சப்தமி நாளன்று இந்த அற்புதமான தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. தண்ணீர்ல நீங்க போட்டு எடுத்த அந்த நாணயத்தை தாராளமாக நீங்க செலவு செய்யலாம். இப்ப வீட்ல ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாகவும் நாணயத்தை நீங்க பயன்படுத்தலாம். அல்லது ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண அதே நாணயத்தையே வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் பயன்படுத்தலாம். வீட்ல ரொம்பவும் சின்ன பசங்களாக இருக்கிற பட்சத்துல பெரியவங்க நீங்க மந்திர ஜபம் செய்து அந்த நாணயத்தை போட்டு அவர்களுக்கு குளிக்க வைக்கலாம். நாளைய தினம் இந்த தாந்திரிக குளியலை நீங்க செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.